பார்வதி வந்து இன்றைக்கி காலையில் மைக் பனிஷ்மெண்ட்டுக்கு அப்படி ஒரு திட்டு வாங்கினாங்க பார்வதி அண்ட் கமர்தீன். அவங்களால வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய இது கிடச்சிது. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. காலையிலே அவங்க பேசுகிறாங்க. பேசும்போது பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் ரகசியம் பேசி முடிச்சுட்டு பார்வதி வந்து கமர்தீன் கிட்ட திரும்ப திரும்ப கூப்பிடுற நீன்னு சொல்லிட்டு ஏதோ சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் பிக் பாஸ் இப்படி திட்டி ஹிந்தியில் பேசி பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு போனார். போய் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பார்வதி ஒரு இடத்துலையா போயிட்டு சாரிலாம் கேட்டாங்க. அப்போவே எனக்கு தெரிஞ்சது அது ரொம்ப ஃபேக்காக தான் இருந்துச்சு. சரி, நம்ம அதை சொன்னால் அவங்களோட ரியல் ஃபாலோவர்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். ஐயோ, உண்மையிலே பார்வதி மனசு வருந்தி சாரி கேட்குறாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க ஃபீலிங்ஸ் நம்ம ஹர்ட் பண்ணுவோன்னு சொல்லி தான் நான் வந்து அதை சொல்லலை. பட் அப்போவே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கமர்தீன் அதை எப்படி எடுத்துக்கிறான்னு தெரில, பட் என்னால் ஈஸியாக எடுத்துக்க முடியாது, என்னால் மற்றவங்க கஷ்டப்பட்டான்னு சொன்னாங்க. கமர்தீன் உண்மையிலே டல்லாக உட்காந்துருந்தாரு. இவங்க வந்து என்னென்னா டயலாகாக தான் பேசிகிட்டு இருந்தாங்களே தவிர மனசில் ஒரு பெரிய கஷ்டம் இந்த மாதிரி தெரியல. அதை அவங்க ப்ரூஃபே பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, கமர்தீன் காதில் வந்து ஏதோ ரகசியம் பேசுகிறாங்க. கமர்தீன் வந்து சோஃபாவில் படுத்திருக்காரு. அப்போ குனிஞ்சுக்கிட்டு சத்தமே இல்லாமல், அதாவது மைக்கை மறைக்கலை, பட் சத்தமே இல்லாமல் கேட்காத மாதிரி ரகசியம் பேசிட்டு போகிறாங்க. இவ்வளோ தூரம் பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமும் இப்படி ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா, அப்புறம் கமர்தீன் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, வாயில் இப்படி கை வச்சுட்டு, ஏம்மா நீ வேறு சும்மா இருமா, திருப்பியும் மாட்டி விட்றாதம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு. உடனே அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. வியானா தான் அதை பார்த்தாங்க. அதை சரியாக கவனிச்சாங்களா இல்லையான்னு தெரியாது. வியானா எப்போவுமே பார்வோட மிஸ்டேக்ஸ் ரொம்ப கேட்க மாட்டாங்க. அதனால அவங்களும் அதை அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் போயிட்டாங்க. திருப்பி வந்து என்னென்னா, இந்த கேஸ் கொடுக்கறது நடக்குது. இப்போ வந்து பார்வதி உள்ள வந்து கேஸ் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்னென்னா 3 பேர் மேலே கேஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து கனி மேலே. அப்போ பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. எப்படி சிரிக்க முடியுதுன்னு சத்தியமாக தெரியல. இப்படி நான் ஒரு தப்பு பண்ணி என்னை வந்து பிக் பாஸ் திட்டி இப்படி 4 பேர் என்னால் சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து சிரித்து பேசக்கூடாது. அந்த இடத்துல கொஞ்சமாவது ஒரு சிரிக்காமல் பேசினா தான் அந்த ஹோஸ்ட் அந்த பர்சனுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட்டு. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க கனி மேலே ஒரு கேஸு. ஏன்னா அந்த ஜட்ஜாக இருக்கும் போது தடுத்து நிறுத்தலையாம். அதனால் இவங்க காயப்பட்டுட்டாங்களாம். பாவம், நீங்கள் ஏமா உங்கள் வாய்க்கொழுப்புனால நீங்கள் காயப்பட்டீங்கம்மா, கனியை தடுத்து நிறுத்தாததுனால இல்லை. செகண்ட் கேஸ் வந்து எஃப்ஜே மேலே ஒரு திருமணமான நபர் அமித்தோடு சேர்ந்து கொச்சப்படுத்தி பேசுகிறாங்களாம். அப்புறம் வேறு கமர்தீனோடையும் சேர்ந்து கொச்சப்படுத்தி லவ் கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லி எஃப்ஜே வந்து கொச்சப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கொச்சையாக எதாவது பண்ணி அதை சொன்னால் அது கேட்குறதுக்கு கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கொச்சையாக பண்ணாமல் சும்மா இருந்தால் யாரும் கொச்சப்படுத்த மாட்டாங்க. 3வது கேஸ் வந்து விக்ரம் மேலே பேசியே நீ வந்து திவாகர் அனுப்பிட்ட அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் சுபிக்ஷா வந்து காயின் கொடுக்க விடாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 3 கேஸை போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு திருப்பி பிக் பாஸ் கிட்ட ஏதோ கேட்குறாங்க. பிக் பாஸ் நான் அது நடந்து போச்சு, பிக் பாஸ் தெரியாமல் நடந்துருச்சு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிக் பாஸ் வந்துட்டு தெலுங்கில் பேசுகிறாரு. எனக்கு தெலுங்கு தெரியாது. தெலுங்குல ஏதோ சொல்கிறாரு, ஏன் செய்யலின்னா அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அப்புறம் அதுக்கு வந்துட்டு ஓகே பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸையும் இப்படி ஒரு மாதிரி வச்சுட்டு வராங்க. பட் ரியல் கில்ட் சத்தியமாக அவங்கக்கிட்ட இல்லை. அது கொஞ்சமாவது இருக்கணும். நம்மளால் இவங்களுக்காக போய் மற்ற ஹவுஸ்மேட்ஸை பனிஷ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு. அண்ட் இந்த ஹவுஸ்மேட்ஸையும் சும்மா சொல்லக்கூடாது. எல்லாரும் கோழையாக தான் இருக்காங்க. ஏன் எதிர்த்து தைரியமாக கேள்வி கேட்க யாருக்கு ஏன் தைரியம் வர மாட்டேங்குதுன்னு புரியல. உங்களுடைய கமெண்ட்ஸ்